கோர்ட்டு வாசல்ல வந்து சினேகா வந்து சொல்கிறாங்க சிவா கிட்ட, "இப்போ ஒன்றும் கெட்டு போல சிவா, நீ வந்து கோர்ட்டில் வந்து என் கூட தான் வாழ விரும்புகிற சொல்லு. அப்போ வந்து அவள் போய் சொல்லி உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கினால அவளை வந்து அமுச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாழலாம். உன்னையே நினச்சிட்ருக்கேன். உன்னையும் 3 வருஷமாக லவ் பண்ணேன். உன்னை விரும்பி நான் நிற்கிறேன். உன்னை தவிர என் மனசில் யாருமே கிடையாது." அப்படிலாம் வந்து சினேகா பயங்கரமாக டயலாக் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட சிவா அமைதியாக இருக்காரு. நேராக வந்து உள்ளே போயிடுறாரு. ஏன்பா இது சிவா மட்டும் இப்படி இருக்காரு அப்படின்னோடனே, "பார்த்துக்கலாமா, வா உள்ளே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து, "நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிவா? நீங்கள் சொல்கிற பதில் தான் இருக்குது. அப்படி நல்லா யோசிச்சிங்களா? குடும்பத்தோடு சேர்ந்து யோசிச்சிங்களான்னு" சொல்லிட்டு சிவாவையும் சிந்துவையும் கேட்குறாங்க. "சிந்து, நீ சொல்லுமா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீ சிவா கூட தான் வாழ விரும்புகிறியா? இப்போ சொல்லுமா" அப்படின்னோடனே சிந்து வந்து என்ன சொல்லுதுன்னு அப்படியே நிற்கிறாங்க. சிவா வந்து சொல்லிடுறாரு, "எனக்கு வந்து சிந்து வந்து நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி சினேகா கூட என்னால் வாழ முடியாது. இதுதான் என்னோட முடிவுன்னொன்னே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? 3 வருஷமாக சினேகா உங்களை சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட வாழறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னோடனே, "நான் வேணால் லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அவன் என்ன லவ் பண்ணல" அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எல்லாருமே சிந்துவை அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "டாக்டர் என்ன இப்படி சொல்கிறாரு? நான் எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு நினச்சினேன். டாக்டர் இப்படி சொல்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து, "ஒரு நிமிஷம் சும்மா இருங்க டாக்டர். டாக்டரே, கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேன்." அப்படின்னா, "இல்லை இல்லை சிந்து, நீ என்ன பேச போகிறேன் எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. "நான் பேச போகிறது என்ன தெரியும்? நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு நினச்சினேன். இவர் என்ன இப்படி பண்ணுறாரு? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருங்கள் மேடம், எல்லா உண்மையும் நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன்னொன்னே, ஒரு நிமிஷம் சிந்து அமைதியாக இரு, முதல்ல நான் பேசிக்கிறேன்" அப்படின்றாரு. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க சிந்து. "இங்கே பாருங்கள் மேடம், இந்த சினேகா உண்மையிலே என்னை லவ் பண்ணல. இவ பண்ணது எல்லாமே பொய்யான லவ். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவங்கள நீங்கள் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கினேன். ஆனால் அவள் என்னை உண்மையாகவே லவ் பண்ணல. இதுதாங்க உண்மை" அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக எல்லா அதிர்ச்சியோட சினேகா வந்து, "என்ன உளற சிவா? கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டியா? நீயும் நானும் 3 வருஷமாக அவ்வளோ உயிருக்கு லவ் பண்ணியிருக்கோம். நீயும் நானும் எங்கெல்லாம் சுற்றிருப்போம், எப்படிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன். என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது" அப்படின்னா, "1000 ப்ரூஃப் இருக்கலாம். ஆனால் உன் மனசில் நான் தான் இருக்கேன்றதுக்கு என்ன ப்ரூஃப்?" அப்படின்றாரு. உடனே வந்து கோர்ட்டில் வந்து, "என்ன இப்படிலாம் குழப்புறீங்க?" அப்படின்றாங்க. "மேடம், இதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்குது மேடம். உண்மையிலேயே சினேகா வந்து என்னை லவ் பண்ணலன்ற விஷயத்துக்கும் என்கிட்ட சாட்சி இருக்குது. அவங்க என் பேரில் என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி நான் நம்ப வச்சு ஏமாற்றிட்டேன் தானே. இப்போ இவங்க என்னை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க. நான் எங்கே கேஸ் போடுறது?" அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து ஜட்ஜு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. "என்ன சொல்கிறீங்க சிவா நீங்கன்னொன்னே?" "ஆமாம் மேடம், எல்லாத்துக்கும் என்கிட்ட சாட்சி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. உடனே வந்து ஷாம் வந்து ரொம்ப வந்து அப்படியே மோசமாக அப்படியே அடிச்சிருக்காங்க. அப்படியே வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு பயங்கரமாக சினேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. "இவர் யார்?" அப்படின்னோடனே, "இவர் தான் மேடம் ஷாம். இவரோட பேர் தான் ஷாம். இது அவரோட ஃப்ரெண்டு வந்து ராம்" அப்படின்னோடனே, "ஆமாம் மேடம், என் ஃப்ரெண்டு எந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த நிலைமையில் இருக்காங்க" அப்படின்னோடனே, "இவங்கெல்லாம் 2 பேரும் யார்?" அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாங்க. "மேடம், இவங்க 2 பேரும் யாருண்ணா?" அப்படின்னோடனே, "அந்த சினேகா கிட்டே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்கன்னு." சினேகா வந்து, "எனக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, "ஓ அப்படியா, யாருன்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த ராமை என்கிட்ட முன்னாடியே சினேகா அறிமுகப்படுத்தி வச்சுருக்கா. இந்த மாதிரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. நானும் வந்து கோர்ட்டில் வந்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து மீட் பண்ணது ராம, ஷாம் தப்பிச்சு ஓடி வந்தது, அதுக்கப்புறம் காப்பாற்றினது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஷாம் வந்து ஸ்னேகாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்காரு. ஏன் ஸ்னேகாவும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லபடி தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஷாம் வந்து ஸ்னேகா மேலே உயிராக இருக்காரு. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக, என்ன ஏமாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்னேகா வந்து இந்த ஷாமை ஆளை வச்சு அடித்து கோமா வரைக்கும் கொண்டு போயிட்டா. இவ்வளோ நாள் கோமா இருந்தவர் இப்போ தான் ரெக்கவர் ஆகிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே என்கிட்டயே ப்ரூஃப் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ராமும் வந்து நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா செமையாக அதிர்ச்சி. "என்ன ஸ்னேகா, இது நடந்தது உண்மையா? நீங்கள் வந்து சிவாக்கு முன்னாடியே வந்து இவரை ஏமாற்றிருக்கீங்களா? இந்த மாதிரி காதலிச்சு ஏமாற்றிருக்கீங்களா?" "ஆமாம் மேடம், நான் கேஸ் கொடுக்குறேன் மேடம். என்ன காதலிச்சு ஸ்னேகா என்னை ஏமாற்றிருக்கா. டாக்டர் உண்மையாகவே அவள் காதலிக்கல. அவரோட பதவிக்காகவும் அவரோட டாக்டர் தொழிலுக்காக தான் வந்து அவரை எப்படியாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க வைக்கணும்னு நினச்சாங்க. இதுதான் மேடம் உண்மை" அப்படின்னோடனே ஸ்னேகா "நோ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே வந்து அது வந்து அப்படின்னோடனே, "உண்மையை சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா?" அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க ஸ்னேகா. "அமைதியாக இருக்கிறதே தெரியலையா மேடம், அவள் எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்கள் மேடம், இந்த ஸ்னேகா என் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இது எப்படி உண்மையாகும்? உண்மையிலே நான் ஏமாத்தினேனா இல்லை இந்த ஸ்னேகா என்ன ஏமாத்தினாளா?" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க ஜட்ஜு. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து ஸ்னேகா வந்து, "உண்மையிலே நான் உன்னை விரும்புகிற சிவா, ப்ளீஸ் சிவா, இப்போ என் மனசில் நீ தான் இருக்க." ஜட்ஜு செமைய டென்ஷன். "என்னம்மா நீ ஒரு பையனை காதலிச்சு அவனை ஏமாற்றி அவனை இந்த கதிக்கு ஆளாக்கி இன்னொரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுவியா நீ? உன்னை மாதிரி இருக்க பொண்ணுங்களால் தான் பொண்ணுங்களுக்கு அசிங்கம். முதல்ல இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா.